ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். மைசா விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து உளுந்தங்களி செய்கிறோம். செய்கிறதுக்கு முதல்ல உளுந்து, அரிசி, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊறினோடனே நல்லா அலசி எடுத்துகிட்டு இப்போ அரைச்சிக்கிறணும். அரைக்கும்போது கருப்பட்டி ஒரு வடச்சட்டியில் காய்ச்சிக்கிறோம். ஏன்னா அதில் தூசி எல்லாம் இருக்கும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ வந்து கருப்பட்டி காய்ச்சினோம்ல, அதை வந்து வடிகட்டிக்கிறோம். 2 தடவை வடிகட்டணும், ஏன்னா தூசி எல்லாமே இருக்கும். அதனால் 2 தடவை வடிகட்டிக்கிறோம். நல்லா காய்ச்சிட்டு 2 தடவை வடிகட்டுறேன். குட்டி குட்டி தூசியாக உள்ள இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூசி. இப்போ நம்ம அரைச்சதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கிறணும். இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உளுந்து அரிசி மாவை அதில் கலக்கி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் கிண்டணும், கட்டி வந்தால் வேகாது. கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொதித்தோடனே ஏலக்காய் தட்டி போடுறோம் வாசத்துக்கு. ஏலக்காய் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி கொஞ்சம் நேரம் தான், சீக்கிரம் ரெடி ஆயிடும். நல்லா மையாக அரைச்சிக்கிறணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் தனியாக ஊற்றி கொடுத்தா அது சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா வந்து ரெடி ஆகிட்டு. ஓகே, காலையில் கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மைசா விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.